அது கடவுள் கோடான கொடி நன்றி ஏசப்பா பிரதர். ஓகே. இல்ல அம்மாவுக்கு இப்போ வந்து அம்மா இப்போ நல்லா இருக்கிறாங்களா? அம்மா நல்லா இருக்காங்க. என்ன ஒன்னும் சாப்பிட மாட்டாங்க பிரதர். எல்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ராத்திரி கூட ஒன்னும் இல்ல, நல்லா இருக்கிறாங்க. அவங்க சாப்பிடணும். சுகர் ஃபுல்லா ஐயில போயிட்டுங்க பிரதர். அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு சுகர். ஆமா பிரதர். ஹார்ட் பீட் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. எல்லாம் நார்மலா சார். நீங்க அன்னைக்கு பிரேயர் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஏசப்பா தொட்டாருங்க பிரதர். அவங்களே எனக்கு அந்த வல்லமை இறந்துச்சுங்க. எனக்கு இதாச்சு அப்பவே அம்மா ஹார்ட் பீட் எல்லாம் நார்மலா வந்துச்சுங்க. கீழே போயிட்டு திரும்பி மேல ஏறிடுச்சுங்க. உங்களால தான் பிரதர் ஏசப்பா பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் தான் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். உரைத்தார், உரைத்ததை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனை பார்க்கும் போது நமக்காக பேசுகிற தேவனாய் மட்டும் பார்ப்பது போதாது, நமக்காய் செயல்படுகிற தேவனை பார்க்க வேண்டும். இங்கே கர்த்தர் சாராளுக்கு உரைத்தபடியே செய்தருளினார். சாராளுக்கு தன் வாயில் சொன்னதை தன் கரத்தை நீட்டி செய்தருளின தேவன் அவர். உங்கள் வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, எதையெல்லாம் தேவன் தன் வாயினால் சொன்னாரோ அதையெல்லாம் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய இருதயங்கள் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை மட்டுமல்ல, அவர் கையிலிருந்து புறப்படுகிற வல்லமையையும் நோக்கி பார்க்கட்டும். கர்த்தருடைய கரம் அசைந்து உங்களுக்காய் செயல்படுவதற்காக காத்திருங்கள் பிரியமானவர்களே. அதை மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட எதிர்பார்த்திருங்கள். அப்பொழுது உங்களுக்காக அவர் கரம் அசைக்கப்படும். உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு உங்கள் மீது மழையாய் அது பொழியும். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானின் கரத்தில் இருப்பது போல நம்முடைய கண்களும் அவருடைய கரத்தையே நோக்கி பார்க்கட்டும். ஆகவே நம்முடைய தேவன் பேசுகிறவர் மட்டுமல்ல பிரியமானவர்களை, நமக்காய் செயல்படுகிறவருமாய் அவர் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் மிக அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் ஏதோ பேசிவிட்டு போகிற தேவன் அல்ல, தான் பேசியதை எல்லாம் நினைவில் வைத்து செய்து முடிக்கிற தேவன். உங்களுக்காய் செயல்படுகிற தேவனாகிய கர்த்தருக்கு இந்த காலை வேளையிலே நீங்கள் நன்றி சொல்லுங்கள். சொன்னதை செய்வதில் மன்னன் இயேசுவுக்கு இணை யார் பிரியமானவர்களே? தான் சொன்னபடியே, தான் உரைத்தபடியே, எத்தனை வலுவான வார்த்தைகள் பாருங்கள். ஆகையால் தான் அவருக்கு பெயர் வார்த்தை. கோடா கோடி வருஷங்கள் அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் கூட தான் கூறிய வார்த்தையை அவர் மாற்றியதே இல்லை, நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை. சில வேளை சூழ்நிலைகள் முற்றிலும் மாறுபட்டதாய் எதிரானதாய் தெரியலாம், வார்த்தைகள் நிறைவேறாதது போல தெரியலாம். ஆனாலும் உங்களுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். பவுலும் மற்ற கைதிகளும் நாடு கடத்தப்படும் நேரத்தில் யூரோக்ளியோதான் என்னும் புயல் அவர்கள் சென்ற படகை புரட்டி போட்டதாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டே இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அவர்களுக்கு அற்று போயிற்று. பிரியமானவர்களே, ஆனால் பவுலுக்கு தேவன் சொன்னாராம், பயப்படாதே, நீ மரிப்பதில்லை, ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என அவர் நயம்பட அவருக்கு சொன்னார். அப்போது பிரச்சனை மத்தியில் பவுல் சொன்ன வீரமான சாரமான வரிகள் தான் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். பவுலின் வாக்கியங்களை பாருங்கள் இங்கே பிரியமானவர்களே. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இது ஏதோ பிரசங்க பீடத்தில் இருந்து வந்த அனலான வரிகள் அல்ல. இதுதான் அவரோடு நடந்து வந்த நாயகர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, புயலும் மழையும் புரட்டி எடுத்தாலும் எனக்கு சொன்னபடியே நடக்கும்
எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று கூறிக்கொண்டு வீர நடை போடுங்கள். உங்களுக்கு சொன்னபடியே நடக்கும். நடந்தபடியே சொல்லாதிருங்கள். சொன்னபடியே நடக்கும் என சூளுரையுங்கள். பிரியமானவர்களே, தேவன் ஒரு விஷயம் கூட தான் கூறிய வார்த்தையை மாற்றியதே இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நிறைவேற்றாமல் அவர் இருந்ததும் இல்லை, அவர் இருப்பதும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஏதோ பேசுகிற தேவன் மட்டுமல்ல, நமக்காய் செயல்படுகிற தேவனும் என்பதை இந்த அதிகாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களிடத்தில் நான் இதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. நீர் கிருபை நிறைந்தவர், சமாதானத்தை அளிக்கிறவர். இயேசப்பா, எங்கள் மேல் அன்பு வைக்கிறவர், எங்களை நித்தமும் நடத்துகிறவர். எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்களுக்கு பலன் தருகிறவர். ராஜா, எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறவர். பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள் வாசமாயிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே பெரியவர். ராஜா, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தையை வசனங்களை கேட்டு அப்பா ஹல்லேலூயா என் இயேசு அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பார்களோ, ஹல்லேலூயா, நிச்சயமாகவே அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். என் தேவன் வாக்கினால் சொல்லிவிட்டு போகிற தேவன் அல்ல, அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கும் தேவன் என்பதை இந்த அதிகாலை வேளையில் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் என் ஆவியானவர் நீர் அதிகமாக உணர்த்துவீராக. எஸ்டடி, என் தேவனாகிய கர்த்தர் நீர் சொல்லுகிறவர் அல்ல, நீர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். நீர் வைராக்கியம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். ராஜா சப்பா, எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலும் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர்களை விடுதலையாக்குகிறவர் அப்பா. கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதி, என்ன கலர் என்பதை ஆண்டவர் பார்ப்பதில்லை. மனுஷனை அப்பா நீர் பார்க்கிறீர். காரணம், மனுஷன், எந்த ஒரு மனுஷனும் உம்முடைய பிள்ளை அப்பா, உங்க சாயல இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் சுவாமி. ராஜா இயேசுவே, ஆக என் தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் பார்க்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, எல்லாவற்றிற்கும் மேலாக உடைக்கப்பட்டதும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்கள், அல்லது உலக மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட இருதயங்களை ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கிறீர். எஸ்டே, அவர்களை மீண்டும் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. அவர்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த வேளையிலும் கூட, இந்த அதிகாலை வேளையிலும் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, எஸ்அப்பா, ஒரு கிருபை இந்த நேரத்தில் அவர்களை தாங்கி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, இந்த வார்த்தையை, இந்த ஜெபத்தை அப்பா ஒரு ஊழியமாக, கர்த்தருக்கு நான் ஒரு ஊழியத்தை என்னால் முடிந்தது இதுதான் என்று சொல்லி இயேசப்பா இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி, இந்த வசனத்தை அப்பா அனுப்பி, ஹல்லேலூயா, இதன் மூலமாக என் தேவனீர் தொட்டு ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துகிற போது இயேசப்பா, ஹல்லேலூயா, இயேசப்பா, இந்த சுவிசேஷத்தை ஷேர் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனீர் ஆசீர்வதிப்பீர், நீர் உயர்த்துவீர், நீர் அவர்களை மேன்மைப்படுத்துவீர் அப்பா. ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. ராஜா, இந்த விடுதலையாக்கக்கூடிய இந்த ஜெபத்தை அப்பா பிள்ளைகள் கேட்கிற பொழுது விடுதலை ஆவார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க டாடி. இந்த விடுதலையான இந்த வார்த்தைகள் என் ஜெபத்திலும் ஹல்லேலூயா பங்கெடுத்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாகும், அவர்கள் கட்டுகள் அறுக்கப்படும். ராஜா இயேசப்பா, குடும்பங்களிலே விடுதலை நிச்சயமாகவே உண்டாகும் என்று சொல்லி என் ஆவியானவர் நீர் என்னோடு பேசினபடியினாலே ராஜா இந்த ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். என் தேவனுடைய கரம் இந்த காலை வேளையிலும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு மேலும் அமரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உண்மையாய் உத்தமமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சியோடு கூட உம்மை நோக்கி கதறுகிறேன், உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி நிற்கிறேன் அப்பா. ராஜா இயேசப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே நோக்கி பார்த்து விசுவாசம் உள்ள ஹல்லேலூயா அறிக்கைகளை செய்கிற என் ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்பொழுதே தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. இயேசப்பா, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே என் தேவனீர் பிள்ளைகளிடத்தில் பிரத்யட்சமாய் நீர் இறங்கணும் அப்பா. இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பிசாசு
பிசாசின் கிரியைகளும் இந்த காலை வேளையில் அதன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. ஏவல் பிசாசுகள் முறியடிக்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. சபா தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகணும். மந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகணும் அப்பா. மாய ஜாலைகள் முறியடிக்கப்பட்டு போகணும் அப்பா. எப்படிப்பட்ட பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே ஏவல் பிசாசுகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே சகலமும் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டுடைய கரம் அமரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. சாவாமை உள்ளவர், மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினவர். எந்த மனுஷனும் ஹல்லேலூயா தெய்வம் செய்யாத ஒரு காரியம் அப்பா. ஹல்லேலூயா. தெய்வம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கிரியைகளும் செய்ததில்லை. மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். ஹல்லேலூயா. எசப்பா, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உண்மை பிரத்யட்சமாக நீர் உண்மை வெளிப்படுத்தினீரே சுவாமி. உம்முடைய சீஷர்கள் மத்தியிலே நீர் உண்மை வெளிப்படுத்தினீர் எசப்பா. ஹல்லேலூயா. அநேக திருஷ்டாந்திரங்களை என் ஆண்டவனை செய்து காண்பித்தீர் என்றும் வேதம் சொல்லுகிறது. எசப்பா, இந்த காலை வேளையிலே அப்பா உம்மை தேடுகிற, உம்மை பார்க்கிற, உம்முடைய வசனத்தை நம்புகிற அப்பா, உம்முடைய வசனத்தின் மேல் தாகமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்பா நீர் நிரப்பணும். உங்க ஜீவனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஊற்றணும் அப்பா. அந்த ஜீவ தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடணும் அப்பா. அது பற்றி பிடிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்கிற கேடகம் இயேசுவே இந்த காலை வேளையிலே பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி என் இயேசு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். என் சூழ்நிலைகளை கண்டு நான் அஞ்சிட மாட்டேன். ஹல்லேலூயா. என் நிலைமையை மாற்றுகிறவர் என் ஆண்டவர். பிரிந்து போன எங்கள் உறவுகளை மீண்டும் அவர் இணைப்பார். என் தேவன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கணவன் மனைவி உறவுகளை மீண்டும் அவர் இணைப்பாராக ராஜா. ஹல்லேலூயா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரணும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் தந்திரத்தினாலே ஹல்லேலூயா. எசப்பா, பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரணும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களிலே ஹல்லேலூயா இயேசுவே நல்லவர்களைப் போல இருக்கிற அநேக அப்பா ஹோனாய்களும் உண்டு சுவாமி. அமராஜா, குடும்பங்களை பிரிக்கிற, கணவன் மனைவியை பிரிக்கிற, குடும்பங்களை கெடுக்க நினைக்கிற ஹல்லேலூயா அநேக உறவுகளும் உண்டு. ஆனாலும் என் ஆண்டவர் அவர்கள் எல்லாரிடத்திலும் இருந்து என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீர், நீர் தப்புவிப்பீர். மனுஷர்களிடத்திலிருந்தும் மனுஷருடைய தந்திரத்திலும் இருந்தும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அளவில்லாத கிருபையை நீர் ஊற்றுவீராக அப்பா. பிதாவே, நீர் ஆதியும் அந்தமுமானவர் அப்பா. நீரே தொடக்கமும் முடிவுமானவர். உமக்கு ஆரம்பமும் இல்லை, உமக்கு முடிவும் இல்லை. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், என்று மாறாதவர் அப்பா. நீங்க மனுஷன் மாறுகிறான், ஆனால் நீர் மாறாதவர். நீர் வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்கிறவர் அப்பா. நீங்க இயேசுவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு யாரெல்லாம் அப்பா உம்முடைய சமூகத்தில் நின்று நிற்கிறார்களோ இப்பொழுதே என் தேவனுடைய கரம் அவர்கள் மேல அமரணும் அப்பா. ஒரு விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதே, அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று ரோமர் 12:11 வாசிக்கிறோம் அப்பா. இயேசுவே, அனலாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. அப்பா பிதாவே, உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க சுவாமி. ஏதோ என்னுடைய தேவைகள் மட்டும் சந்தித்தால் போதும் என்று அல்ல இயேசப்பா, உங்க நாமத்தை மற்றவரிடத்திலும் சொல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. அநேகர் என்னிடத்துல கேட்பது உண்டு, ஐயோ என்னால் உங்களை போல ஜெபிக்க முடியலை, என்னால் உங்களை போல என்னால் வார்த்தைகளை என்னால் பேச முடியலை என்று பலர் என்னிடத்துல ஏசப்பா சொன்னாலும், ராஜா நீங்க சொன்னீங்க இந்த வார்த்தையை ஏசப்பா, இந்த ஜெபத்தை யாரெல்லாம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்றாங்களோ, ஆமா ராஜா ஏசப்பா, மற்றவர்களுக்கு அனுப்புறாங்களோ, தெரிந்த உறவுகளுக்கு, பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு, போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்பா, ஹல்லேலூயா, வேதனையில் இருக்கிறவர்களுக்கு, வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு, பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஜெபங்களை அனுப்புகிற பொழுது என் ஆண்டவர் நீர் விடுதலையாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அனுப்புகிறவர்களையும் நீர் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்குவேன்னு சொன்னவர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பூமியில் ஒருவன் என்னை கனப்படுத்தினால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என் தேவனுடைய கரம் அப்பா உடைய பிள்ளைகள் மேல இறங்கணும். தேவ பிரசன்னம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவனுடைய வல்லம் இந்த நாளில வெளிப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிசாசுகளும் ஹல்லேலூயா வியாதியை கொடுத்திருக்கிற எந்த ஆவிகளும் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனப்படுத்துகிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் வெளியேறட்டும் அப்பா. எப்படிப்பட்ட வியாதியிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ ஹல்லேலூயா, இந்த ஜெபத்தின் வல்லமை, இந்த வார்த்தையின் வல்லமை, ஹல்லேலூயா, கிறிஸ்து இயேசு கொடுக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்கும் இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவ வல்லமை வெளிப்படணும் அப்பா. பிதாவே, இருள் விலகணும். ஹல்லேலூயா. பிசாசுகளுக்கு ஹல்லேலூயா ஒரு அடி இது விழணும் அப்பா. எஸ்டடி என் தேவன் சத்துருவின் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பிதடியை பிடிக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. பிசாசின் தலையை என் ஆண்டவனை நசுக்குகிறவர். எப்படிப்பட்ட சாப பிசாசுகளும் வெளியேறட்டும் அப்பா. எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. எந்த இடத்திலிருந்து வந்ததோ அது திரும்ப போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எந்த வனாந்தரத்திலிருந்து, எந்த மரத்திலிருந்து, எந்த விக்கிரக சிலைகளிலிருந்து, எங்கிருந்து வந்த பிசாசுகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அவைகள் எல்லாம் விலகி போக கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே. பெருமையினால் வந்த பிசாசுகள், ஹல்லேலூயா, விபச்சார பாவத்தினால் வந்த பிசாசுகள், ஹல்லேலூயா, இயேசுப்பா பண இச்சையினால வந்த பிசாசுகள், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசினதால் வந்த ஹல்லேலூயா போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட பிசாசுகளாக இருந்தாலும் சரி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுள் என்று நான் கட்டளை இருக்கிறேன். பலவீனத்தில் பலன் தரும் தெய்வமே, சரீரத்தில் ஆரோக்கியம், சுகம், பலன் உண்டாகட்டும். இதை கேட்கிற பொழுது இயேசுப்பா உம்முடைய தழும்புகளால் உண்டான அந்த சுகம் ஒவ்வொருவரையும் தொடரும் அப்பா. எப்படிப்பட்ட கேன்சரும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சரீரத்தை விட்டு விலகி போகட்டும் அப்பா. இப்பொழுது கேன்சர் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. HIV இயேசுவின் நாமத்தில், எய்ட்ஸ் வியாதி இந்த நாளில் இயேசுப்பா நான் கேள்விப்பட்டேனே. அமராஜ இயேசுப்பா ராஜா, எப்படிப்பட்ட வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போகட்டும் அப்பா. காய்ச்சல்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷித்த வல்லம் இந்த நேரத்தில் இறங்கணும் இயேசுவின் நாமத்தில். சிறு பிள்ளைகளை உங்க கரத்துல நான் தருகிறேன். குட்டி பாப்பா, குட்டி பிள்ளைகளை உங்க கரத்துல நான் தருகிறேன் அப்பா. அதில் குட்டி தம்பி உங்க கரத்துல நான் தருகிறேன். இப்பொழுதே அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள நான் தந்து ஜெபிக்கிறேன். சூழ்ந்து கொள்ளும் அப்பா. உம்முடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. உங்க கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். உம்முடைய பார்வை எப்பொழுதும் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய எங்கள் தெய்வம் அல்லவா நீங்க சுவாமி. அப்பா பிதாவே, ஹல்லேலூயா, பலவீனத்தில் பலன் கொடுங்க சுவாமி. கிட்னியில காணக்கூடிய கற்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னியில காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புகளுக்குள்ள காணக்கூடிய எல்லா பிரச்சனையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிறேன். அற்புத சுகம் உண்டாகட்டும். நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன், ஹல்லேலூயா, அசைக்க முடியாத விரல்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதில் செயல்பட முடியாத உறுப்புகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. உன்னை அதிசயங்களை காண செய்வன் சொன்னீங்களே, இப்பொழுதே அந்த அதிசயம் நடக்கட்டும். இப்பொழுதே அந்த அற்புதம் உண்டாகட்டும். இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் சத்தத்தை கேட்கிறவர் வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். Get out, get out in the mighty name of Jesus Christ. எந்த கிரியைகளுக்கும் நான் இடம் கொடுப்பதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, தூர தேசத்திலிருந்து வெளிநாடுகளில் தங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை விட்டு சென்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அது வெளி தேசங்களில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உலக காரியங்கள், உலக இச்சைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அமராஜா இயேசுப்பா, இந்த உலகம் இயேசுவே ஹல்லேலூயா முழுவதுமாக பிசாசின் கட்டுகளிலே, அதன் பிடிகளில் இருக்கிறபடினாலே ராஜா, அந்த கிரியைகள் தன்னுடைய பிள்ளைகளை, அப்பா எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை யாரையும் அது சேதப்படுத்தக்கூடாது. அதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா உங்க வல்லமை வெளிப்படணும். யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, இந்த உலகத்தில் காணக்கூடிய எந்த துர்க்கிரியைகளும், எந்த விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், மதுபானம், போதை வஸ்திரத்துக்கு அடிமைப்படுத்துகிற எந்த பிசாசுகளும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். திருமண காரியத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஏற்ற துணையை ஆண்டவர் நீர் கொடுக்கணும்.
நல்ல சாட்சிகளை உண்டாக்கணும் அப்பா. கற்பத்தின் கனிகள் இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மலடிய பிள்ளை தாட்சியாக்கும் வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியோட அசைவாடுதல் கேட்கிற இந்த நேரத்தில் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பலவீனமும் நீங்கி போகணும் அப்பா. அப்பா பிதாவே, குடும்பங்களை கட்டுவீர். ஹல்லேலூயா. குடும்பத்திற்குள்ளாக மன்னிக்கும் தன்மை வரட்டும். ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ணும் தன்மைகள் வரட்டும். ஒருவர் நேசிக்கும் தன்மை வரட்டும் அப்பா. அமராஜா விட்டு கொடுக்கும் தன்மைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே, குடும்ப உறவுகள் பிரிந்து போகாதபடிக்கு, மனுஷிக ஆவிகள் தந்திரமாய் கிரியை செய்ய முடியாதபடிக்கு என் தேவனுடைய கரம் வீடுகளில் இறங்கட்டும். ஜெபிக்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிற, இந்த ஊழியத்தை கனப்படுத்துகிற அமராஜேசப்பா, இந்த ஊழியத்தை அப்பா தாங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் மீண்டும் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கனப்படுத்தட்டும் அப்பா. ஒருவன் இயேசப்பா உடைய பிள்ளைகள் உடைய ஊழியக்காரனை கனப்படுத்துகிற பொழுது நீர் அவர்களை கனப்படுத்துகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தம்முடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலாகிலும் அதற்குரிய பலனை அவர்கள் அடைந்து தீர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமராஜா இயேசப்பா, இந்த ஊழியத்தில் இணைகிற, இந்த ஊழியத்தை கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவர் பலப்படுத்தணும். வருகிற நாட்கள் அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்து என் ஆண்டவர் சாட்சிகளை நீர் எழுப்பணும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய அற்புதமான இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அளவில்லாதவருடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவர் நிரப்புவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.